ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஸ்லீவில் மெயின் கிளாத்து ஜாயின் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸ்லீவ் நமக்கு டிசைன் இருக்குது, அதனால் 2 பக்கம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம லைனிங்கில் 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருப்போங்கள, மடிச்சுக்கணும். அடிச்சுட்டு திருப்பிட்டு அந்த மெயின் கிளாத் எவ்வளோ இருக்குங்களோ அதுக்கு நேராக டிச் போட்டுக்கணும். டிச் போட்டு எடுத்துட்டு லைனிங் கிளாத்தில் எப்படி ஃபினிஷிங்காக அது தைக்கணுன்ட்டு லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஸ்லீவில் லைனிங் கிளாத் தான் நமக்கு ரெடி அளவு, அதனால் சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மீதம் இருக்கிற துணியை 2 பக்கமும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். அந்த ஜாயிண்ட் கொடுக்குறது ஃபினிஷிங்காக வர்றதுக்காண்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்தா ஃபினிஷிங்காக வரும். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடில் நம்ம எவ்வளோ வேணுங்களோ நல்ல பக்கம் வச்சுக்கணும். மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம், நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற பீஸும் நல்ல பக்கம் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு டபுள் டிச் போட்டு எடுத்துக்கணும். டபுள் டிச் போட்டு எடுத்துட்டு நம்ம படிமான தையல்லாம் போடக்கூடாது. டபுள் டிச்சு போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா அயன் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம டிச் போட்டதே தெரியாது. இப்போ நம்ம லைனிங் கிளாத்து தானே ரெடி அளவு, அதில் சுற்றியும் டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிச் பண்ணும்போது ஸ்லீவுக்கு கிளாத்தும் இருக்கிற கிளாத்துலேயே வச்சு ஃபினிஷிங்காக எக்ஸ்ட்ரா நமக்கு கிளாத்து கட் பண்ணாமே இருக்கிற கிளாத்தில் வச்சே ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிச் பண்ணிங்கன்னா உள் பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்கும், வெளி பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவுக்குள்ளே இந்த மாதிரி கொடுக்கலாம். பிளெயினாக இருந்ததுன்னா நம்ம ஒரு பக்கம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைனிங்கில் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கணுன்ட்டு லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணும்போது உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்கும், நீட்டாக.